அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து வரும்போது வர வழியில் மார்க்கெட்டில் வந்து நுழைஞ்சிட்டேங்க. ஸோ இன்னைக்கு வந்து மீனும் இறாலும் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ நான் மார்க்கெட்டில் அந்த மீன் வாங்கின வீடியோவை வந்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. ஸோ இந்த மீன் பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு வாங்கினேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த மீன் தான் அது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இறாலும் மீனும் சரி வாஷ் பண்ண வந்து அம்மா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் வந்து குக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த பொடி மீன் பார்த்தாலே எனக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா எப்போவுமே வந்து எல்லாருமே மோஸ்ட்லி சொல்லுவாங்க பொடி மீனில் குழம்பு வச்சா அவ்வளோ டேஸ்டா இருக்கும்ட்டு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா கடகடன்ட்டு மீன் குழம்பு செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க. மீன் குழம்பு யாருக்குங்க பிடிக்காது? என்னோட சேனல்ல டீட்டெயில்டாகவே மீன் குழம்பு எப்படி செய்யணுன்றதை நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேங்க. ஸோ அதனால இன்னைக்கு நான் வந்து ரெசிபி எதுவும் வந்து டீட்டெயிலாக காட்டலை. ஸோ நான் பார்த்தீங்கன்னா குக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஷீரா மீனில் செஞ்ச மீன் குழம்பு மீன் வறுவல் அந்த வீடியோவை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. ஸோ அதே மாதிரி ரிலேட்டட் வீடியோலாம் கொடுக்குறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் போய் விசிட் பண்ணுங்க. குழம்பு நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஒவ்வொன்றா எல்லா மீனையும் சேர்த்துடலாம். எல்லா மீனும் சேர்த்தாச்சுங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே குக் பண்ண விட்டுருங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டை வந்து ஃபுல்லாக மூடாமல் ஹாஃபாக மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். இப்போ வந்து ரொம்ப சூப்பராகவே மீன் குழம்பு ரெடி ஆகிடுங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இறாலும் வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. பசங்களுக்காக மட்டும் லைட்டாக வந்து இறால் வந்து ஃப்ரை பண்ணிக்கிறேங்க. இந்த மாதிரி ட்ரையாக வந்து ஃப்ரை பண்ணும்போது பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அடுப்பில் பார்த்தீங்கன்னா இறால் சேர்த்தாச்சு. இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு உப்பு. இதை சேர்த்துட்டு இறால இருக்கிற தண்ணி எல்லாமே வந்து ட்ரை ஆகணும். ஸோ ட்ரை ஆன அப்புறம் இதில் நம்ம வந்து மிளகாய் தூள் சேர்த்துட்டு லைட்டாக எண்ணெயை சேர்த்து நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ண விட்டுருவோம். ப்ரான்லேருந்து வர தண்ணியிலே பார்த்தீங்கன்னா ப்ரான் சூப்பராக வெந்துடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயை சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ண விட்டுருவோம். ஸோ அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம வந்து கொத்தமல்லி தூவி இறக்குனா சூப்பரான சைட் டிஷ் ரெடிங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் போகிற ஐடியாவே இல்லைங்க. ஸோ நான் வந்து பசங்களோட வெளில ஷாப்பிங் போயிருந்தேன். சடனாக கிளம்பி வரும்போது மார்க்கெட் வழியாக வந்ததால தான் என்ட்ரு ஆனேன். ஸோ அதுவே டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 12:30 1 கிட்ட ஆயிடுச்சு மார்க்கெட் போகும்போது. ஸோ வீட்டுக்கு வரும்போதே ஒரு 1:30 கிட்ட ஆயிடுச்சுங்க. அதனால பசங்களுக்கு பசிக்க வர ஆரம்பிச்சிருச்சு. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சிம்பிளாக முடியுமோ அந்த அளவுக்கு சிம்பிளாக இன்னைக்கு ரெசிபி செஞ்சுருக்கேங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ப்ரான் ஃப்ரையும் செஞ்சாச்சு. மீன் குழம்பும் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நான் வந்து அம்மாவை கூப்பிட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ண சொன்னேன். ஏன்னா சம்டைம்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா பசங்களால சாப்பிட முடியாது. ஸோ உப்பு காரம் எல்லாமே அம்மா கரெக்டாக இருக்குன்னு சொன்ன அப்புறம் கடைசியில் வந்து கொத்தமல்லியை தூவி விட்டு சூப்பராக வந்து ப்ரானை இறக்கியாச்சுங்க. இன்னைக்கு ரொம்ப சிம்பிளாகவே செஞ்சு முடிச்சிட்டோம். அதே அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு குயிக்காகவே செஞ்சு முடிச்சிட்டேங்க. ஒரு 2:30 மணிக்கு பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி நான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். இப்போ மீன் குழம்பு ஓப்பன் பண்ணலாங்க. எவ்வளோ சூப்பராக எண்ணெய் திரிஞ்சு மேலே வந்து ரெடியாக இருக்குது பார்த்தீங்களா. மீன் குழம்புக்கு அழகே பார்த்தீங்கன்னா எண்ணெய் அப்படியே மிதக்கணும். ஸோ எண்ணெய் மிதக்க அந்த கலர்ஃபுல்லாக அந்த மீன் எடுத்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அப்படி தான் இன்றைக்கி நம்மளோட மீன் குழம்பும் வந்தது. இன்றைக்கி ரொம்ப ருசியாகவே இருந்ததுங்க. நான் பார்த்தீங்கன்னா பையனுக்கு சர்வ் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு கிச்சனையும் க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து என்னோடய வேலையை முடிச்சிட்டேங்க. ஸோ இன்றைக்கி லஞ்ச் பார்த்தீங்கன்னா என்னோடய பசங்களுக்கு சூப்பராகவே முடிஞ்சுதுங்க. ஸோ அவ்வளோதாங்க. இந்த vlog இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இதே மாதிரி சூப்பரான vlogல உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.